ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வெறும் பருப்பு தக்காளி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு கப் பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதையெல்லாம் போட்டு திட்டமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பருப்போடு சேர்த்து வேக வைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது தண்ணி ஊற்றி நம்ம இப்போது குக்கரில் வேக வச்சுக்கலாம். என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் நம்ம வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு, தோசை, இட்லி இதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். காயெலாம் எதுவும் கிடையாது. இப்போ விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. உடனே சட்னி எதுவும் செய்ய முடியல, உடனே சாம்பார் தான் அதுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஒரு ரைஸ் மீந்திருக்கும், இல்லை டிஃபன் கூட இருக்கும், சப்பாத்தி கூட இருக்கும், டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு செய்யலான்னா நம்ம இந்த குழம்பு செய்யலாம். நல்லா நான் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு மசிச்சிக்கோங்க, நல்லா மசிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பருப்பு இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் தண்ணியோட மசிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் மசிச்சு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டேன். நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். பருப்பை வேகிறோம், தாளிக்க வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. அது வேலையை முடிஞ்சிருச்சு. காய் இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். காயை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால் இது ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா காய் இல்லைன்றதுனால டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் நம்ம பருப்புலேயே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இருந்தால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பருப்பை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே இல்லை மிளகாத்தூள் போட்டுட்டோம், அதனால் ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பருப்பு குழம்புன்றதுனால. அவ்வளோதாங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் நமக்கு ஆகும். ரைஸ்க்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே உடனடியாக செய்யறதுக்கான பருப்பு தக்காளி குழம்பு தான் இது. ஈஸியான முறையில் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையலே தெரியாதவங்க கூட இது செய்யலாம். சின்ன பிள்ளைங்க இப்போ தான் சமையல் கற்றுக்குறாங்கன்னா செய்ய 5 மினிட்ஸ் கூட இல்லை, சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.